365 நாட்கள் பைபிள் சவாலின் 51வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் எண்ணாகமம் 34 முதல் 36 அத்தியாயங்கள் வாசிக்கிறோம். இந்த வாசிப்பு தேவன் ஒழுங்கும் சுதந்திரமும் நீதியும் தனது ஜனங்களுக்கு விசுவாசமான வாக்குத்தத்தங்களும் கொண்ட தேவன் என்பதை நினைவூட்டுகிறது. அவர் வாக்குத்தத்தம் அளித்ததை நிறைவேற்றுகிறார் என்பதில் உங்கள் இதயம் நிச்சயமடையவும் அவரது பூரணமான திட்டங்களில் உங்கள் நம்பிக்கை பலப்படுத்தப்படவும் இன்றைய வாசிப்பு உதவட்டும். நன்றியுடனும் நம்பிக்கையுடனும் அவரது வழிகளில் நடக்க தயாரான இதயத்துடன் இன்றைய வாசிப்பை ஆரம்பிப்போம். Welcome to day 51 of the 365 Days Bible Challenge. Today we will be reading from Numbers 34 to 36. These passages remind us that God is a God of order, inheritance, justice, and faithful promises to His people. May today's reading strengthen your trust in His perfect plans and assure your heart that what He promises, He fulfills. Let us begin with gratitude, confidence, and a heart ready to follow His ways. எண்ணாகமம் அதிகாரம் 34. Numbers chapter 34. வசனம் 1. கர்த்தர் மோசேயை நோக்கி. Verse 1. And the Lord spake unto Moses, saying. வசனம் 2. நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கானான் தேசம் அதின் எல்லைகள் உட்பட உங்களுக்கு சுதந்திரமாக கிடைக்கப் போகிறது. நீங்கள் கானான் தேசத்தில் சேரும்போது. Verse 2. Command the children of Israel, and say unto them, when ye come into the land of Canaan, this is the land that shall fall unto you for an inheritance, even the land of Canaan with the coasts thereof. வசனம் 3. உங்கள் தென்புறம் சீன்வனாந்தரம் தொடங்கி ஏதோம் தேசத்தின் ஓரமட்டும் இருக்கும். கிழக்கே இருக்கிற உப்புக்கடலின் கடைசி தொடங்கி உங்கள் தென் எல்லையாயிருக்கும். Verse 3. Then your south quarter shall be from the wilderness of Zin along by the coast of Edom, and your south border shall be the outmost coast of the salt sea eastward. வசனம் 4. உங்கள் எல்லை தெற்கிலிருந்து அக்கராபீம் மேடுகளைச் சுற்றி சீன்வனாந்தரம் வரையில் போய் தெற்கிலே காதேஸ்பர்னேயாவுக்கும் அங்கேயிருந்து ஆத்சார் ஆதாருக்கும் அங்கேயிருந்து அஸ்மோனாவுக்கும் போய். Verse 4. And your border shall turn from the south to the ascent of Akrabam, and pass on to Zin, and the going forth thereof shall be from the south to Kadesh Barnea, and shall go on to Hazaraddar, and pass on to Asmon. வசனம் 5. அஸ்மோனாவிலிருந்து எகிப்தின் நதி வரைக்கும் சுற்றி போய் கடலில் முடியும். Verse 5. And the border shall fetch a compass from Asmon unto the river of Egypt, and the goings out of it shall be at the sea. வசனம் 6. மேற்றிசைக்கு பெருங்கடலே உங்களுக்கு எல்லை, அதுவே உங்களுக்கு மேற்புறத்து எல்லையாயிருக்கும். Verse 6. And as for the western border, ye shall even have the great sea for a border. This shall be your west border. வசனம் 7. உங்களுக்கு வடதிசை எல்லை பெருங்கடல் தொடங்கி ஓர் என்னும் மலையை உங்களுக்கு குறிப்பாக வைத்து. Verse 7. And this shall be your north border. From the great sea ye shall point out for you Mount Hor. வசனம் 8. ஓர் என்னும் மலை தொடங்கி ஆமாத்திற்கு போகிற வழியை குறிப்பாக வைத்து அங்கேயிருந்து அந்த எல்லை சேதாத்திற்கு போய். Verse 8. From Mount Hor ye shall point out your border unto the entrance of Hamat, and the goings forth of the border shall be to Zadad. வசனம் 9. அங்கேயிருந்து அது சிப்ரோனுக்கு போய் ஆத்சார் ஏனானிலே முடியும். அதுவே உங்களுக்கு வடபுறத்து எல்லையாயிருக்கும். Verse 9. And the border shall go on to Ziphron, and the goings out of it shall be at Hazarenan. This shall be your north border. வசனம் 10. உங்களுக்கு கீழ்த்திசை எல்லைக்கு ஆத்சார் ஏனானிலிருந்து சேப்பாமை குறிப்பாக வைத்து. Verse 10.
And ye shall point out your east border from Hazarenan to Shephem. வசனம் 11. சேப்பாமிலிருந்து எல்லையானது ஆயினுக்கு கிழக்கில் உள்ள ரிப்லா பரியந்தமும் அங்கேயிருந்து கின்னரேத் கடல் பரியந்தமும் அதின் கீழ்க்கரையோரமாய். Verse 11. And the coast shall go down from Shephem to Riblah, on the east side of Ain, and the border shall descend, and shall reach unto the side of the sea of Chinneroth eastward. வசனம் 12. அங்கேயிருந்து யோர்தான் பரியந்தமும் போய் உப்புக்கடலில் முடியும். இந்தச் சுற்றெல்லைகளையுடைய தேசமே உங்களுக்குரிய தேசம் என்று சொல் என்றார். Verse 12. And the border shall go down to Jordan, and the goings out of it shall be at the salt sea. This shall be your land with the coasts thereof round about. வசனம் 13. அப்பொழுது மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி 9 கோத்திரத்தாருக்கு கொடுக்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டதும் நீங்கள் சீட்டு போட்டு சுதந்தரித்துக் கொள்ள வேண்டியதுமான தேசம் இதுவே. Verse 13. And Moses commanded the children of Israel, saying, This is the land which ye shall inherit by lot, which the Lord commanded to give unto the 9 tribes, and to the half tribe. வசனம் 14. ரூபன் புத்திரர் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படியும் காத் புத்திரர் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படியும் தங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டதும் அல்லாமல் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் தங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள். Verse 14. For the tribe of the children of Reuben according to the house of their fathers, and the tribe of the children of Gad according to the house of their fathers, have received their inheritance, and half the tribe of Manasseh have received their inheritance. வசனம் 15. இந்த 2 கோத்திரத்தாரும் சூரியோதய திசையாகிய கிழக்கே எரிகோவின் அருகேயுள்ள யோர்தானுக்கு இப்புறத்திலே தங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்றான். Verse 15. The 2 tribes and the half tribe have received their inheritance on the side Jordan, near Jericho eastward, toward the sun rising. வசனம் 16. மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி. Verse 16. And the Lord spake unto Moses, saying. வசனம் 17. உங்களுக்கு தேசத்தை பங்கிட்டுக் கொடுக்கும் மனிதரின் நாமங்களாவன ஆசாரியனாகிய எலியாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவுமே. Verse 17. These are the names of the men which shall divide the land unto you, Eleazar the priest, and Joshua the son of Nun. வசனம் 18. அன்றியும் தேசத்தை பங்கிடும்படி ஒவ்வொரு கோத்திரத்தில் ஒவ்வொரு தலைவனையும் தெரிந்து கொள்ளுங்கள். Verse 18. And ye shall take 1 prince of every tribe, to divide the land by inheritance. வசனம் 19. அந்த மனிதருடைய நாமங்களாவன யூதா கோத்திரத்துக்கு எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும். Verse 19. And the names of the men are these, of the tribe of Judah, Caleb the son of Jephunneh. வசனம் 20. சிமியோன் புத்திரரின் கோத்திரத்துக்கு அம்மியூதின் குமாரனாகிய சாமுவேலும். Verse 20. And of the tribe of the children of Simeon, Shemuel the son of Amid. வசனம் 21. பென்யமீன் கோத்திரத்துக்கு கிஸ்லோனின் குமாரனாகிய எலிதாதும். Verse 21. Of the tribe of Benjamin, Elidad the son of Chislon. வசனம் 22. தான் புத்திரரின் கோத்திரத்துக்கு யோக்லியின் குமாரனாகிய புக்கி என்னும் பிரபுவும். Verse 22. And the prince of the tribe of the children of Dan, Bukki the son of Joli. வசனம் 23. யோசேப்பின் குமாரனாகிய மனாசே புத்திரரின் கோத்திரத்துக்கு எபோதின் குமாரனாகிய அன்னியேல் என்னும் பிரபுவும். Verse 23. The prince of the children of Joseph, for the tribe of the children of Manasseh, Haniel the son of Aphod. வசனம் 24. எப்ராயிம் புத்திரரின் கோத்திரத்துக்கு சிப்தானின் குமாரனாகிய கேமுவேல் என்னும் பிரபுவும். Verse 24.
And the prince of the tribe of the children of Ephraim, Kemuel the son of Shithan. வசனம் 25. செப்புலோன் புத்திரரின் கோத்திரத்துக்கு பர்னாகின் குமாரனாகிய எலிசாபான் என்னும் பிரபுவும். Verse 25. And the prince of the tribe of the children of Zebulun, Elizaphan the son of Panach. வசனம் 26. இசக்கார் புத்திரரின் கோத்திரத்துக்கு ஆசானின் குமாரனாகிய பல்தியேல் என்னும் பிரபுவும். Verse 26. And the prince of the tribe of the children of Issachar, Paltiel the son of Azzan. வசனம் 27. ஆசீர் புத்திரரின் கோத்திரத்துக்கு சேலோமியின் குமாரனாகிய அக்யூத் என்னும் பிரபுவும். Verse 27. And the prince of the tribe of the children of Asher, Ahid the son of Shelomi. வசனம் 28. நப்தலி புத்திரரின் கோத்திரத்துக்கு அம்மியூத்தின் குமாரனாகிய பெதாக்கேல் என்னும் பிரபுவுமே என்றார். Verse 28. And the prince of the tribe of the children of Naphtali, Pedahel the son of Amid. வசனம் 29. கானான் தேசத்திலே இஸ்ரவேல் புத்திரருக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு கொடுக்கிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டவர்கள் இவர்களே. Verse 29. These are they whom the Lord commanded to divide the inheritance unto the children of Israel in the land of Canaan. என்னாகமம் அதிகாரம் 35. Numbers chapter 35. வசனம் 1. எரிகோவின் அருகே யோர்தானைச் சேர்ந்த மோவாபின் சமனான வெளிகளிலே கர்த்தர் மோசேயை நோக்கி. Verse 1. And the Lord spake unto Moses in the plains of Moab by Jordan, near Jericho, saying. வசனம் 2. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் காணியாட்சியாகிய சுதந்திரத்திலே லேவியருக்கு குடியிருக்கும்படி பட்டணங்களை கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிடு. அந்த பட்டணங்களை சூழ்ந்திருக்கிற வெளிநிலங்களையும் லேவியருக்கு கொடுக்க வேண்டும். Verse 2. Command the children of Israel that they give unto the Levites of the inheritance of their possession cities to dwell in. And ye shall give also unto the Levites suburbs for the cities round about them. வசனம் 3. அந்த பட்டணங்கள் அவர்கள் குடியிருப்பதற்கும் அவைகளைச் சூழ்ந்த வெளிநிலங்கள் அவர்களுடைய ஆடு மாடுகளுக்கும் அவர்களுடைய ஆஸ்திகளுக்கும் அவர்களுடைய சகல மிருக ஜீவன்களுக்கும் குறிக்கப்பட வேண்டும். Verse 3. And the cities shall they have to dwell in, and the suburbs of them shall be for their cattle, and for their goods, and for all their beasts. வசனம் 4. நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்களை சூழ்ந்த வெளிநிலங்கள் பட்டணத்தின் மதில் தொடங்கி வெளியிலே சுற்றிலும் 1000 முழ தூரத்துக்கு எட்ட வேண்டும். Verse 4. And the suburbs of the cities, which ye shall give unto the Levites, shall reach from the wall of the city and outward 1,000 cubits round about. வசனம் 5. பட்டணம் மத்தியில் இருக்க பட்டணத்தின் வெளிப்புறந்தொடங்கி கிழக்கே 2000 முழமும் தெற்கே 2000 முழமும் வடக்கே 2000 முழமும் மேற்கே 2000 முழமும் அளந்துவிடக் கடவீர்கள். இது அவர்கள் பட்டணங்களுக்கு வெளிநிலங்களாயிருப்பதாக. Verse 5. And ye shall measure from without the city on the east side 2,000 cubits, and on the south side 2,000 cubits, and on the west side 2,000 cubits, and on the north side 2,000 cubits. And the city shall be in the midst. This shall be to them the suburbs of the cities. வசனம் 6. நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்களில் அடைக்கலத்துக்காக 6 பட்டணங்கள் இருக்க வேண்டும். கொலை செய்தவன் அங்கே தப்பி ஓடிப்போகிறதற்கு அவைகளை குறிக்க கடவீர்கள். அவைகளையல்லாமல் 42 பட்டணங்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். Verse 6. And among the cities which ye shall give unto the Levites, there shall be 6 cities for refuge, which ye shall appoint for the manslayer, that he may flee thither. And to them ye shall add 42 cities. வசனம் 7. நீங்கள் லேவியருக்கு கொடுக்க வேண்டிய பட்டணங்களெல்லாம் 48 பட்டணங்களும் அவைகளைச் சூழ்ந்த வெளிநிலங்களுமே.
Verse 7. So, all the cities which ye shall give to the Levites shall be 48 cities, them shall ye give, with their suburbs. வசனம் 8. நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரின் சுதந்திரத்திலிருந்து அந்த பட்டணங்களை பிரித்துக் கொடுக்கும்போது அதிகமுள்ளவர்களிடத்திலிருந்து அதிகமும் கொஞ்சமுள்ளவர்களிடத்திலிருந்து கொஞ்சமும் பிரித்துக் கொடுக்க வேண்டும். அவரவர் சுதந்தரித்துக் கொண்ட சுதந்திரத்தின்படியே தங்கள் பட்டணங்களில் லேவியருக்கு கொடுக்க கடவர்கள் என்றார். Verse 8. And the cities which ye shall give shall be of the possession of the children of Israel. From them that have many ye shall give many, but from them that have few ye shall give few. Every one shall give of his cities unto the Levites according to his inheritance which he inheriteth. வசனம் 9. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி. Verse 9. And the Lord spake unto Moses, saying. வசனம் 10. நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்தில் பிரவேசிக்கும் போது. Verse 10. Speak unto the children of Israel, and say unto them, when ye be come over Jordan into the land of Canaan. வசனம் 11. கைப்பிசகாய் ஒருவனை கொன்று போட்டவன் ஓடிப்போயிருக்கத்தக்க அடைக்கலப்பட்டணங்களாக சில பட்டணங்களை குறிக்க கடவீர்கள். Verse 11. Then ye shall appoint your cities to be cities of refuge for you, that the slayer may flee thither, which killeth any person at unawares. வசனம் 12. கொலை செய்தவன் நியாய சபையிலே நியாயம் விசாரிக்கப்படுமுன் சாகாமல் பழிவாங்குகிறவன் கைக்கு தப்பிப்போயிருக்கும்படி அவைகள் உங்களுக்கு அடைக்கலப்பட்டணங்களாய் இருக்க கடவது. Verse 12. And they shall be unto you cities for refuge from the avenger, that the manslayer die not, until he stand before the congregation in judgment. வசனம் 13. நீங்கள் கொடுக்கும் பட்டணங்களில் 6 பட்டணங்கள் அடைக்கலத்துக்காக இருக்க வேண்டும். Verse 13. And of these cities which ye shall give 6 cities shall ye have for refuge. வசனம் 14. யோர்தானுக்கு இப்புறத்தில் 3 பட்டணங்களையும் கானான் தேசத்தில் 3 பட்டணங்களையும் கொடுக்க வேண்டும். அவைகள் அடைக்கலப்பட்டணங்களாம். Verse 14. Ye shall give 3 cities on this side Jordan, and 3 cities shall ye give in the land of Canaan, which shall be cities of refuge. வசனம் 15. கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் எவனோ அவன் அங்கே ஓடிப்போயிருக்கும்படிக்கு அந்த 6 பட்டணங்களும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் உங்கள் நடுவே இருக்கும் பரதேசிக்கும் அந்நியனுக்கும் அடைக்கலப்பட்டணங்களாய் இருக்க வேண்டும். Verse 15. These 6 cities shall be a refuge, both for the children of Israel, and for the stranger, and for the sojourner among them, that every one that killeth any person unawares may flee thither. வசனம் 16. ஒருவன் இருப்பு ஆயுதத்தினால் ஒருவனை வெட்டினதினால் அவன் செத்துப்போனால் வெட்டினவன் கொலைபாதகனாயிருக்கிறான். கொலைபாதகன் கொலை செய்யப்பட வேண்டும். Verse 16. And if he smite him with an instrument of iron, so that he die, he is a murderer. The murderer shall surely be put to death. வசனம் 17. ஒருவன் ஒரு கல்லை எடுத்து சாகத்தக்கதாக ஒருவன் மேல் எரிகிறதினாலே அவன் செத்துப்போனால் கல்லெறிந்தவன் கொலைபாதகனாயிருக்கிறான். அவன் கொலை செய்யப்பட வேண்டும். Verse 17. And if he smite him with throwing a stone, wherewith he may die, and he die, he is a murderer. The murderer shall surely be put to death. வசனம் 18. ஒருவன் தன் கையில் ஒரு மர ஆயுதத்தை எடுத்து சாகத்தக்கதாக ஒருவனை அடித்ததினால் அவன் செத்துப்போனால் அடித்தவன் கொலைபாதகனாயிருக்கிறான். கொலைபாதகன் கொலை செய்யப்பட வேண்டும். Verse 18. Oh, if he smite him with an hand weapon of wood, wherewith he may die, and he die, he is a murderer.
The murderer shall surely be put to death. வசனம் 19. பழிவாங்க வேண்டியவனே கொலைபாதகனை கொல்ல வேண்டும். அவனை கண்ட மாத்திரத்தில் அவனை கொன்று போடலாம். Verse 19. The revenger of blood himself shall slay the murderer. When he meeteth him, he shall slay him. வசனம் 20. ஒருவன் பகையினால் ஒருவனை விழத்தள்ளினதினாலாயினும் பதுங்கியிருந்து அவன் சாகத்தக்கதாய் அவன் மேல் ஏதாகிலும் எரிந்ததினாலாயினும். Verse 20. But if he thrust him of hatred, or hurl at him by laying of weight, that he die. வசனம் 21. அவனை பகைத்து தன் கையினால் அடித்ததினாலாயினும் அவன் செத்துப்போனால் அடித்தவன் கொலைபாதகன், அவன் கொலை செய்யப்பட வேண்டும். பழிவாங்குகிறவன் கொலைபாதகனை கண்ட மாத்திரத்தில் கொன்று போடலாம். Verse 21. Or in enmity smite him with his hand, that he die. He that smote him shall surely be put to death. For he is a murderer. The revenger of blood shall slay the murderer, when he meeteth him. வசனம் 22. ஒருவன் பகையொன்றும் இல்லாமல் சடுதியில் ஒருவனை தள்ளி விழப்பண்ணினதினாலாயினும் பதுங்கியிராமல் யாதொரு ஆயுதத்தை அவன் மேல் பட எரிந்ததினாலாயினும். Verse 22. But if he thrust him suddenly without enmity, or have cast upon him anything without laying of weight. வசனம் 23. அவனுக்கு பகைஞனாயிராமலும் அவனுக்கு தீங்கு செய்ய நினையாமலும் இருக்கையில் ஒருவனை கொன்று போடத்தக்க ஒரு கல்லினால் அவனை காணாமல் எரிய அது அவன் மேல் பட்டதினாலாயினும் அவன் செத்துப்போனால். Verse 23. Or with any stone, wherewith a man may die, seeing him not, and cast it upon him, that he die, and was not his enemy, neither sought his harm. வசனம் 24. அப்பொழுது கொலை செய்தவனையும் பழிவாங்குகிறவனையும் சபையார் இந்த நியாயப்படி விசாரித்து. Verse 24. Then the congregation shall judge between the slayer and the revenger of blood according to these judgments. வசனம் 25. கொலை செய்தவனை பழிவாங்குகிறவனுடைய கைக்கு தப்புவித்து அவன் ஓடிப்போயிருந்த அடைக்கலப்பட்டணத்துக்கு அவனை திரும்ப போகும்படி செய்யக்கடவர்கள். பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பெற்ற பிரதான ஆசாரியன் மரணமடையும் மட்டும் அவன் அதிலே இருக்க கடவன். Verse 25. And the congregation shall deliver the slayer out of the hand of the revenger of blood. And the congregation shall restore him to the city of his refuge, whither he was fled, and he shall abide in it unto the death of the high priest, which was anointed with the holy oil. வசனம் 26. ஆனாலும் கொலை செய்தவன் தான் ஓடிப்போயிருக்கிற அடைக்கலப்பட்டணத்தின் எல்லையை விட்டு வெளிப்பட்டிருக்கும் போது. Verse 26. But if the slayer shall at any time come without the border of the city of his refuge, whither he was fled. வசனம் 27. பழிவாங்குகிறவன் கொலை செய்தவனை அடைக்கலப்பட்டணத்துக்கு வெளியே கண்டுபிடித்துக் கொன்று போட்டால் அவன் மேல் இரத்தப்பழி இல்லை. Verse 27. And the revenger of blood find him without the borders of the city of his refuge, and the revenger of blood kill the slayer, he shall not be guilty of blood. வசனம் 28. கொலை செய்தவன் பிரதான ஆசாரியன் மரணமடையும் மட்டும் அடைக்கல பட்டணத்தில் இருக்க வேண்டும். பிரதான ஆசாரியன் மரணமடைந்த பின்பு தன் சுதந்திரமான காணியாட்சிக்கு திரும்பி போகலாம். Verse 28. Because he should have remained in the city of his refuge until the death of the high priest. But after the death of the high priest the slayer shall return into the land of his possession. வசனம் 29. இவைகள் உங்கள் வாசஸ்தலங்களிலெங்கும் உங்கள் தலைமுறை தோறும் உங்களுக்கு நியாயவிதி பிரமாணமாயிருக்க கடவது. Verse 29. So these things shall be for a statute of judgment unto you throughout your generations in all your dwellings. வசனம் 30. எவனாகிலும் ஒரு மனிதனை கொன்று போட்டால்
அப்பொழுது சாட்சிகளுடைய வாக்குமூலத்தின்படியே அந்த கொலைபாதகனை கொலை செய்ய கடவர்கள். ஒரே சாட்சியைக் கொண்டு மாத்திரம் ஒரு மனிதன் சாகும்படி தீர்ப்பு செய்யலாகாது. Verse 30. Whoso killeth any person, the murderer shall be put to death by the mouth of witnesses. But one witness shall not testify against any person, to cause him to die. வசனம் 31. சாகிறதற்கேற்ற குற்றஞ் சுமந்த கொலைபாதகனுடைய ஜீவனுக்காக நீங்கள் மீட்கும் பொருளை வாங்கக்கூடாது. அவன் தப்பாமல் கொலை செய்யப்பட வேண்டும். Verse 31. Moreover ye shall take no satisfaction for the life of a murderer, which is guilty of death, but he shall be surely put to death. வசனம் 32. தன் அடைக்கலப்பட்டணத்துக்கு ஓடிப்போனவன் ஆசாரியன் மரணமடையாததற்கு முன்னே தன் நாட்டிற்கு திரும்பி வரும்படி நீங்கள் அவனுக்காக மீட்கும் பொருளை வாங்கக்கூடாது. Verse 32. And ye shall take no satisfaction for him that is fled to the city of his refuge, that he should come again to dwell in the land, until the death of the priest. வசனம் 33. நீங்கள் இருக்கும் தேசத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதிருங்கள். இரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும். இரத்தம் சிந்தினவனுடைய இரத்தத்தினாலேயொழிய வேறொன்றினாலும் தேசத்திலே சிந்துண்ட இரத்தத்திற்காக பாவநிவிர்த்தி இல்லை. Verse 33. So ye shall not pollute the land wherein ye are, for blood it defiles the land, and the land cannot be cleansed of the blood that is shed therein, but by the blood of him that shed it. வசனம் 34. நீங்கள் குடியிருக்கும் என் வாசஸ்தலமாகிய தேசத்தை தீட்டுப்படுத்த வேண்டாம். கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே வாசம் பண்ணுகிறேன் என்று சொல் என்றார். Verse 34. Defile not therefore the land which ye shall inhabit, wherein I dwell, for I the Lord dwell among the children of Israel. எண்ணாகமம் அதிகாரம் 36. Numbers chapter 36. வசனம் 1. யோசேப்பின் குமாரனுடைய வம்சத்தாரில் மனாசேயின் குமாரனாகிய மாகீருக்கு பிறந்த கீலேயாத்தின் வம்ச பிதாக்களான தலைவர் சேர்ந்து மோசேக்கும் இஸ்ரவேல் புத்திரருடைய பிதாக்களில் தலைவராகிய பிரபுக்களுக்கும் முன்பாக வந்து அவர்களை நோக்கி. Verse 1. And the chief fathers of the families of the children of Gilead, the son of Machir, the son of Manasseh, of the families of the sons of Joseph, came near, and spake before Moses, and before the princes, the chief fathers of the children of Israel. வசனம் 2. சீட்டு போட்டு தேசத்தை இஸ்ரவேல் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுக்கும்படி எங்கள் ஆண்டவனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டாரே. அன்றியும் எங்கள் சகோதரனாகிய செலோப்பியாத்தின் சுதந்திரத்தை அவன் குமாரத்திகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவனுக்கு கர்த்தராலே கட்டளையிடப்பட்டதே. Verse 2. And they said, The Lord commanded my Lord to give the land for an inheritance by lot to the children of Israel. And my Lord was commanded by the Lord to give the inheritance of Zelophehad our brother unto his daughters. வசனம் 3. இப்படி இருக்க இவர்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய வேறொரு கோத்திரத்தின் புத்திரருக்கு மனைவிகளானால் அந்த குமாரத்திகளுடைய சுதந்திரம் எங்கள் பிதாக்களுடைய சுதந்திரத்திலிருந்து நீங்கி அவர்கள் உட்படுகிற கோத்திரத்தின் சுதந்திரத்தோடே சேர்ந்து போகும். இப்படி எங்கள் சுதந்திரத்துக்கு சீட்டினால் விழுந்த பங்கில் இராமல் அற்று போகுமே. Verse 3. And if they be married to any of the sons of Hay, other tribes of the children of Israel, then shall their inheritance be taken from the inheritance of our fathers, and shall be put to the inheritance of the tribe whereunto they are received. So shall it be taken from the lot of our inheritance. வசனம் 4. இஸ்ரவேல் புத்திரருக்கு யூபிலி வருஷம் வந்தாலும் அவர்களுடைய சுதந்திரம் அவர்கள் உட்பட்டு போன கோத்திரத்தின் சுதந்திரத்தோடே சேர்ந்து போகும். இப்படி எங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின் சுதந்திரத்திலிருந்து அது நீங்கி போகுமே என்றார்கள். Verse 4.
And when the jubile of the children of Israel shall be, then shall their inheritance be put unto the inheritance of the tribe whereunto they are received. So shall their inheritance be taken away from the inheritance of the tribe of our fathers. வசனம் 5. அப்பொழுது மோசே கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, யோசேப்பு புத்திரரின் கோத்திரத்தார் சொல்லுகிறது சரியே. Verse 5. And Moses commanded the children of Israel according to the word of the Lord, saying, The tribe of the sons of Joseph hath said well. வசனம் 6. கர்த்தர் செலோப்பியாத்தின் குமாரத்திகளை குறித்த காரியத்தில் கட்டளையிடுகிறதாவது, அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானவர்களை விவாகம் செய்யலாம், ஆனாலும் தங்கள் பிதாவின் கோத்திர வம்சத்தாரில் மாத்திரம் அவர்கள் விவாகம் செய்ய வேண்டும். Verse 6. This is the thing which the Lord doth command concerning the daughters of Zelophehad, saying, Let them marry to whom they think best. Only to the family of the tribe of their father shall they marry. வசனம் 7. இப்படியே இஸ்ரவேல் புத்திரரின் சுதந்திரம் ஒரு கோத்திரத்தை விட்டு வேறு கோத்திரத்துக்கு போகாதிருக்கும். இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின் சுதந்திரத்திலே நிலை கொண்டிருக்க வேண்டும். Verse 7. So shall not the inheritance of the children of Israel remove from tribe to tribe. For every one of the children of Israel shall keep himself to the inheritance of the tribe of his fathers. வசனம் 8. இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் பிதாக்களின் சுதந்திரத்தை அனுபவிக்கும்படி இஸ்ரவேல் புத்திரருடைய ஒரு கோத்திரத்திலே சுதந்திரம் அடைந்திருக்கிற எந்த குமாரத்தையும் தன் பிதாவின் கோத்திர வம்சத்தாரில் ஒருவனுக்கு மனைவியாக வேண்டும். Verse 8. And every daughter that possesseth an inheritance in any tribe of the children of Israel shall be wife unto one of the family of the tribe of her father, that the children of Israel may enjoy every man the inheritance of his fathers. வசனம் 9. சுதந்திரமானது ஒரு கோத்திரத்தை விட்டு வேறொரு கோத்திரத்தை சேரக்கூடாது. இஸ்ரவேல் புத்திரருடைய ஒவ்வொரு கோத்திரமும் தன் சுதந்திரத்திலே நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார் என்றான். Verse 9. Neither shall the inheritance remove from one tribe to another tribe, but every one of the tribes of the children of Israel shall keep himself to his own inheritance. வசனம் 10. கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செலோப்பியாத்தின் குமாரத்திகள் செய்தார்கள். Verse 10. Even as the Lord commanded Moses, so did the daughters of Zelophehad. வசனம் 11. செலோப்பியாத்தின் குமாரத்திகளாகிய மகளாள், திர்சாள், ஓக்லாள், மில்காள், நோவாள் என்பவர்கள் தங்கள் பிதாவின் சகோதரருடைய புத்திரரை விவாகம் பண்ணினார்கள். அவர்கள் யோசேப்பின் குமாரனாகிய மனாசே புத்திரரின் வம்சத்தாரை விவாகம் பண்ணினபடியால். Verse 11. For Mala, Tirzah, and Hoglah, and Milcah, and Noah, the daughters of Zelophehad, were married unto their father's brothers' sons. வசனம் 12. அவர்களுடைய சுதந்திரம் அவர்கள் பிதாவின் வம்சமான கோத்திரத்தோடே இருந்தது. Verse 12. And they were married into the families of the sons of Manasseh the son of Joseph, and their inheritance remained in the tribe of the family of their father. வசனம் 13. எரிகோவின் அருகே யோர்தானுக்கு இப்புறத்திலுள்ள மோவாபின் சமனான வெளிகளில் கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு விதித்த கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. Verse 13. These are the commandments and the judgments, which the Lord commanded by the hand of Moses unto the children of Israel in the plains of Moab by Jordan, near Jericho. பைபிள் சவாலின் 51வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இன்றைய வாசிப்பு தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் உறுதியானவை என்றும் அவரது நீதி பூரணமானது என்றும் அவரது வழிநடத்துதல் சமாதானத்திற்கு வழி செய்கிறது என்றும் நினைவூட்டட்டும்.
அவரது வார்த்தை தினமும் உங்கள் விசுவாசத்தை வடிவமைத்து உங்கள் பாதையை வழிநடத்தட்டும். கமெண்டில் இன்று எந்த சத்தியம் உங்கள் இதயத்தை அதிகமாக ஊக்கப்படுத்தியது என்று பகிருங்கள். நாளை 52வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Day 51 of our Bible challenge is now complete. May today's reading remind you that God's promises are sure. His justice is perfect, and His guidance leads to peace. Let His word continue to shape your faith and direct your path each day. Comment below what truth from today encouraged your heart the most. And join us again tomorrow for day 52. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.